எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை தடவை தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். பாக்யராஜ் சொல்ல மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்க இல்லாமல் நான் இல்லைன்னு எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன். அதான் உண்மையான விஷயம். நான் படத்துல நடிச்சாலும் நடிக்கலைன்னாலும் என்னோட படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்க என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்துல நான் நடிக்கலன்னுவாங்க. பட் என்னோட படங்கள் ஒரு அத்தனை பேருக்கு தெரியும். பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நடிப்பேன். இந்த திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு 7வது டிராஃப்ட்ல ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பிச்சோம். அப்போ கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் கடைசி நேரத்தை பாவம் பண்ண முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் கோவை மோகன்ராஜ் அவர்கள் வந்து இவரோட கலந்து இந்த படத்தை பண்ணாங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா கோயம்புத்தூர்ல தான் படத்தை ஷூட் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு, அப்படி ஒரு ரசிகர்கள் அப்படி ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் 2023-24 எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கூடான நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சக நடிகர்கள் பற்றி எல்லாரும் பேசிருக்காங்க. எல்லோரும் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. கதாபாத்திரங்களுக்கு ஒரு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பாட்டுகள்ல மகளே என்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன். படத்துல விஷுவலா பார்க்கும்போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புறேன். கதையில வந்து எமோஷன் இருக்கு, லவ் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு. இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதுங்கிறது ஓகே. எத்தனையோ பிரஸ் மீட்லையும் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டைரக்டர் பத்தியும் எல்லாரும் பத்தியும் பேசியிருக்கோம். மறுபடியும் அது பேச விரும்பல. அவர் இப்போ கரெக்டா இருக்கிறாரு. இனிமே அவர் உடம்பு சரியில்லைங்கிற கதையை அங்க யாரும் கேட்காதீங்க. அவர் 100% ஃபிட்டா இருக்காரு. அவர் ஆளா நல்லா இருக்கிறாரு. இனிமே அதிகமா அவரும் நடிக்க போறாரு. அதனால இந்த பழைய வேணா ரொம்ப பிரமாதம் இருக்கிறாருங்கிறத உண்மையான விஷயம். அற்புதமா வந்திருக்கு. நான் வந்து இதை வந்து என்னோட ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம்ங்கிறது நான் உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறது அது நீங்க படத்தை பார்த்து சொல்லணும். ஏன்னா படம் வந்து பார்த்தது எல்லாரும் பிரமாதமா பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும், டைரக்டரும், கேமராமேனும், மியூசிக் டைரக்டரும், இன்றைய விழா நாயகன் ரஷாந்த் வேற பிரமாதமா மியூசிக் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரி ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்கு. இன்றைய 2K கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு, என்னோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத ஒரு எப்படி ஒரு பிளெண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். படத்தை முடிச்சிருக்கோம், படத்தை பார்த்துருக்கோம். நல்லா இருக்கு. உங்களுக்கு எல்லாரையும் நான் ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணாது. எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது நீங்களெல்லாம் பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். குடிசீகத்தை படத்தை பற்றி சொல்லுவோம். இந்த சினிமா காலகட்டத்திலே மார்க்கெட் இருக்கு, மார்க்கெட் இல்லை, வியாபாரம் இல்லை, அது இதுன்னு சொல்றது எவ்வளவு உண்மையும், அதே நேரத்துல நியாயமா நேர்மையா படத்தை பண்ணால் படத்துக்கு வெற்றி உண்டு, படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறது இந்த ஹரா டீம் நிரூபிச்சிருக்கிறதா உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் டீசர் பார்த்துட்டு சார், ப்ரொடியூசர் சார் வாங்க சார், அப்படியே அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சார், இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்ச விஷயத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி படம் வியாபாரத்தை பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்துக்கு எல்லாம் உங்க ஆதரவு தான். உங்க இந்த படத்துக்கு டீசர் பார்த்த உடனே நம்ம நண்பர் அவரும் கோயம்புத்தூர் எங்க ஆனா வாங்க 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 படத்தை பார்த்து டீசர் பார்த்துட்டு இந்த படத்து மேல நம்பிக்கை இருக்கு, நம்ம மேலே நம்ம டீம் மேலேயும் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு ஹரா டீம். படத்தை பார்த்துட்டாரு, அதுக்கப்புறம் இவரு ட்ரைலரும் பார்த்துட்டாரு, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாருங்கிறது. ஆனா உங்க ஆதரவோட
இதை வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்கிறது உங்க முன்னாடி நான் சொல்ல விரும்புறேன். அது கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப 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 பெருமையா இருக்கு. இறைவனோட அருளால உங்களால உங்க ஆசீர்வாதத்தால இந்த படம் என்னைக்கு பிளான் பண்றாங்க சொல்லுங்க. வாங்க என்னைக்கு? சரி, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த படம் வந்து ஜூன் 7ஆம் தேதி ஜூன் 7 வந்து இந்த படம் திரைக்கு வரவும் சார்கா டிஸ்ட்ரிபியூட்டர் எட்டில் ராஜேந்திரவரு மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து தமிழ்நாடு இவர் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார்பா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார், நன்றி. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணா சார், கண்டிப்பா தேங்க்யூ. படம் ஆமா சார், சக்சஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், சக்சஸ் டைரக்டர், சக்சஸ் ப்ரொடியூசர் சார். கூட்டணி சார், இந்த கூட்டணி ஆமா கோவை பிரதர்ஸ். ஆமா நல்லா வரும். கோவை மக்கள் மனசு நல்ல மனசு. அதே மாதிரி தான் ப்ரொடியூசரும், அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர். அங்கே நமக்கு ஒத்துழைச்ச ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், ஜனங்க ஆகட்டும் அவ்வளவு நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் மேல உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மறுபடியும் சக்சஸ் மீட் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்றேன். அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் உங்க மூலமா தான் எனக்கு வந்திருக்கு. தேங்க்யூ. குட் நைட். ஹலோ, கேக்குதா? வழக்கமா எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா புகழும் ரசிக பெருமக்களாகி உங்களுக்கு. ஏன்னா நானும் மோகன் நாங்கெல்லாம் வந்து நீங்க எல்லாம் இல்லாம நாங்க ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய ஆதரவுல தான் எல்லாமே இருக்கிறோம். இன்னைக்கு இனிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ இவ்வளவு சிறப்பான நாள்ல கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், கேமராமேன் இவங்கெல்லாம் வந்து புதுசா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து என்னுடைய ரசிக மன்றங்கள் இன்னும் அம்மா பேட்டர் அவர் கருணாகரன், அவர் மோகன் ரசிக மன்றத்தை சேர்ந்தவர், இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்காரங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் மோகனை பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா பாட்டு. எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கிட்ட வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நாங்க நிறைய சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷன்கள் நடந்துக்குவோம். அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும், வழக்கமான சம்பிரதாயம் எல்லாம் இருக்கும். ஆனா எதுலையுமே இதுவரைக்கும் மோகன் வந்து கலந்துக்கிட்டதே இல்லை. அவருடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்ட் மேனேஜோட அவர் நடந்துக்குவாரு. அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பு வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு காரணமும் அவர் இருக்கிற கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான். இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான அந்த சாங்க்கு வர்ற என்னன்னா, சில பேருக்கு சில காம்பினேஷன்ல வந்து சாங்கு ஹிட் ஆகும். மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்ல நிறைய பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங் ஹிட் ஆயிருக்கு. டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள்லாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்க, யாருக்கு கிடைக்காத ஒண்ணு, இளையராஜா எம்எஸ்வி அண்ணன் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கும் இவர் தான். ஸோ இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா, ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒண்ணுதான். ஆனால் மோகன் நடிக்கும் போதுதான் அவரே பாடினாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அந்த உச்ச ஸ்டாயில் எல்லாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்குண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும் போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு
ஸோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை. அந்த அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேல போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். நான் வந்து நீங்க எல்லாம் பாத்தீங்க, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தாங்களே என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த அம்பிகா பட்டிங்கிற படத்துல வந்து சிவாஜி சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது வந்து 100 பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி, அதுல வரும் அந்த பாட்டு. அதுல என்னன்னா வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மேட்டர் கிடையாது. அதுல இந்த ஸ்வரங்கள் வந்து சரிக்கா ரமப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரங்கள் வந்து கண்டினியூஸா அதிகமா வந்து ஸ்வரங்கள் வந்துகிட்டே இருக்கும் பாட்டுல. சிவாஜி சார் மிஸ் பண்ணாம வந்து எல்லா ஸ்வரத்துக்கும் பிரம்மாமா வாசிப்பார். அது வந்து அந்த மியூசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது நான் சிவாஜி சார்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து அந்த இந்திய நடிகர் ஷம்மி கபூர், ராஜ் கபூர், ஷம்மி கபூர், சஞ்சய் கபூர், இந்த ஷம்மி கபூர் இருக்காரு, அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டுல நடிக்கும் போது ஒரு பாட்டுல அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவார். ஒரு சின்ன விருத்தை கூட விடாம அவர் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டுல வந்து எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவார். அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம். ஸோ இது எங்கேயும் அதிகமா சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு அவர் பிறந்த நாள்ல இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாருகாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவருக்கு எப்படி அந்த சாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்தது யாருமே இந்த ஹீரோனே நினைக்க மாட்டாங்க. நிக்கல இவர் பவுடர் படத்துல வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணாரு. இப்ப நிச்சயமா மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது சிறுசுதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா வேற மாதிரி ஒரு மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. மோகன் அவர்களும் இவ்வளவு கேப் விட்டு பண்றதுனால வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ல ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும். அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி நடிச்சிருக்காரு. பாட்டை பத்தி, மியூசிக் டைரக்டர் பத்தி எல்லாம் ரொம்ப சிறப்பா அவர் சொல்லிட்டு இருந்தாரு. மியூசிக் டைரக்டர் பத்தியும் சொல்லிட்டு இருந்தாரு, கேமராமேனை பத்தியும் மோகன் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்துல இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்றதுக்கு ஒரு பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தியும் இந்த படத்துல இது பண்ணவங்களை பத்தி எல்லாம் மோகன் வந்து பர்சனலா தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு திருப்பு முனை படமா அமையணும். அதுக்கு ரசிக பெருமக்களுடைய ஆதரவு இருக்கணும். இப்ப எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டா நடக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அட்வான்ஸா இதுல வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மோகன். ஹாப்பி பர்த்டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.